ஜாங்கோட அன்னைக்கு நைட் அவுட் போயிட்டு வந்ததுல இருந்து ஹீரானோட அம்மா அவன் கூட செம்ம க்ளோஸ் ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் வேலையில எல்லாம் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு முன்ன விட இப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமா மேக்கப் போட்டு அவங்களை இன்னும் அழகா ஜாங் முன்னாடி காட்டிக்கணும்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பயம் எப்பயுமே இருந்துருக்கு. இந்த சொசைட்டி நம்மள என்ன நினைக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்களா நம்மள எப்படி பேசுவாங்க அப்படின்ற எண்ணங்களே அவங்கள முழுமையா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃபை வாழ விடாம தடுத்துட்டு இருக்கு. இப்போ அங்க ஜாங் ரொம்ப சீரியஸா எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரான் அம்மாவோட பிஏ என்னப்பா ஆச்சு, ரொம்ப சீரியஸா யோசிச்சு இருக்கேன்னு கேட்டா, இல்ல நம்ம பாஸ் ஏன் 2வது மேரேஜ் பண்ணிக்காம இன்னும் தனியாவே இருக்காங்கன்னு கேட்டா, அதுக்கு அவங்க பிஏவோ அவங்க பாஸையே வெறுத்துட்டாங்கடா, இனிமே அவங்க லைஃப்ல ஒரு பையன் வரதெல்லாம் பெரிய விஷயம்ன்றாங்க. அப்ப ஜாங் அவங்களுக்கு கால் பண்ணி ஸ்டெப்ஸ் கிட்ட வர சொல்றான். காலை கட் பண்ணாம பேசிட்டே வரான். அப்ப ஹீரானோட அம்மாவோ, ஹே அன்னைக்கு நான் உன்னை வெளியே வர சொன்னேன், ஆபீஸ்ல எல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அப்ப ஜாங் அங்க வந்துட்டோன்னு 2 பேரும் போன்ல பேசுறத நிப்பாட்டி கொஞ்ச நேரம் 2 பேரும் கண்ணிலேயே பேசிட்டு இருக்காங்க. எதுக்குடா என்ன இங்க வர சொன்னு கேட்டா ஜாங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுறான். இவங்களோ பைத்தியம் மாதிரி எதுவும் யோசிச்சுட்டு இருக்காம வேலையை போய் பாடுறான்னு சொன்னா இவன் பட்டுன்னு வந்து அவங்களை கிஸ் பண்ணிடுறான். ஹீரான் கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கின இந்த பொண்ணு ஆக்சுவலா இவங்க வாங்கல, ஹீரான் தான் வலுக்கட்டாயமா கொடுத்தாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு உழைக்காம இப்படி வர அடுத்தவங்க காசுல வாழ்றதுக்கெல்லாம் வாழாமே இருந்துடலான்ட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்டோ, பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும், அது எப்படி வருது எப்படி சம்பாதிக்கிறதெல்லாம் மேட்ரே இல்ல, பணம் கிடைச்சிச்சா எத்துன்னு வந்துருன்றான். ஆனா இவங்களோ மனசே கேட்காம ஷோவான் வீட்டுக்கு வந்து ஹீரான் அவங்களுக்கு கொடுத்த காசு கொடுத்துட்டு போலாம்னு வந்திருக்காங்க. அப்போ ஷோவான் வீட்டுல மாட்டிருக்க இந்த பெயிண்டிங்கை பார்த்து இந்த பொண்ணுமே ஷாக் ஆகுறா. என்னடா வரவங்க போறவங்க எல்லாம் இந்த பெயிண்டிங்கை பார்த்து ஷாக் ஆயினுக்கிறீங்கன்ட்டு எனக்கே ஒண்ணுமே புரியல. ஷோவான் வரதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு அந்த பெயிண்டிங்கை ஒரு போட்டோ எடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு அனுப்பிச்சுட்டு திரும்பி பழையபடி அங்கேயே மாட்டி வச்சிடுறாங்க. அப்போ ஷோவான் மேல இருந்து கீழே வந்து, ஏமா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, நீ என்ன பார்க்க வர்றது ஹீரானுக்கு பிடிக்கலன்ட்டு தெரியுதுல்ல, அப்புறமும் நீ ஏன் உன் ஊருக்கு போகாம இங்கே சுத்திட்டு இருக்கேன்னு கேட்டா, இல்ல ஷோவான் இப்ப நான் உங்களை தொந்தரவு பண்றதுக்கெல்லாம் வரல, ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன், எப்படி சொல்றதுன்னு தெரியலன்றாங்க. சொல்றதுக்கு தான் வந்தன்ற, எப்படி சொல்றதுன்னு தெரியலன்ற, என்னதான் ஆச்சு சொல்லமானா அவங்க ஹஸ்பண்ட் அந்த போட்டோவை பார்த்துட்டு இவங்களுக்கு ரிப்ளை பண்றாரு. என்னன்னா, ஏ அது கோடி கணக்குல போகக்கூடிய பெயிண்டிங் டி, எப்படியாச்சும் அதை எடுத்துட்டு வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறான். ஆனா இவங்களோ அந்த பெயிண்டிங்கும் ஷோவானுக்கு தானே சொந்தம், ஹீரானோட காசை திருப்பி கொடுக்கலாம்னு வந்துட்டு இப்ப அந்த பெயிண்டிங்கும் எடுத்துன்னு போறோம்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லன்ட்டு அந்த கார்டு எடுத்து ஷோவான் கிட்ட கொடுத்து, நான் எவ்வளவோ வேணான்னு சொல்லியும் ஹீரான் தான் வலுக்கட்டாயமா கொடுத்துட்டு போயிட்டா, என்ன மன்னிச்சிடுங்க ஷோவான்ட்டு அந்த கார்டை ஷோவான் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரான் காசு கொடுத்த விஷயம் தெரிஞ்ச ஷோவான் அவங்களுக்கு கால் பண்ணி கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க ஹீரானோ ஏற்கனவே உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் சரியான கோவம். நிறுத்த ஷோவான், நான் உவாலா இல்ல அவன் உவாலா, எப்ப பார்த்தாலும் உன்னை பார்க்கணும் பேசணும்னு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா, அப்ப நான் என்ன பண்றதா, இங்க நான் சாஃப்ட் தான், ஆனா அதுக்குன்னு இவ்வளவு சாஃப்ட்லாம் கிடையாது, யாரோ ஒருத்தவங்க அவங்க மூட் ஸ்விங்க்கு ஏத்த மாதிரி உன்கிட்ட வந்து உன்னை ஏமாத்திட்டு இருந்தா நீ என்னை விட சாஃப்ட், அப்படியே உருகிடுற, என்னெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுடா, என்னோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், என் சந்தோஷத்துக்கு தடை போடுறது மட்டும் இல்லாம உன்னை கஷ்டப்படுத்துறத என்னால பார்த்துட்டு எப்படி இருக்க முடியும், எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு, தயவு செய்து ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்காம ஒரு முற்றுப்புள்ளி வை, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ உண்மையா தான் இருக்க, ஆனா உன் எதிரில இருக்கிற பொய்ய உண்மைன்னு நினைச்சு திரும்பி அந்த ட்ராப்ல விழாம என்ன உடனே இப்ப பார்க்கவா, அம்மா பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிருக்காங்கன்ட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்போன்னு பார்த்து சரியான மழை வேற. ஆனா ஷோவானோ மழைன்னு கூட பார்க்காம கோவத்திலேயே ஹீரான் முன்னாடி வந்து நிக்கிறான். கோவத்தோட ஹீரான் வீட்டுக்கு வர ஷோவான் செம்ம காண்டா அவங்கள பாக்குறான். ஹீரானோ, ஷோவான் மலையில ஏன்டா இப்படி நினைச்சிட்டே வந்திருக்கேன்ட்டு அவனை பார்த்தோன்னு போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. ஆனா ஷோவானோ அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணாம ஹீரான் அந்த பொண்ணுக்கு கொடுத்த பணத்தை திரும்பி ஹீரான் கையிலேயே கொடுத்து, என்னது இது, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னான்ட்டு கேக்குறான். அந்த காடை பாக்குற ஹீரானோ, அவ திரும்ப உன்கிட்டயே வந்து கொடுத்துட்டாளா, உன்னை அவ திரும்ப திரும்ப பார்க்க வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஷோவான் நான் காசு ரெடி பண்ணி போய் கொடுத்துட்டு வந்தேன், இதுல நீ கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு, நியாயப்படி பார்த்தா நான் தான் கோவப்படணும்ன்றாங்க. ஆனா ஷோவானோ குழந்தை மாதிரி கோச்சுக்கிறான். ஹீரானோ, என் செல்லத்தோட கோவத்தை எப்படி போக வைக்கணும், என்ன பண்ணா என் செல்லத்துக்கு கோவம் தனியும், அப்படி இப்படின்ட்டு பக்கத்துல வந்து பேசுறாங்க. ஆனா ஷோவானோ அவங்களை தள்ளி தள்ளி விட்டுறான். ஹீரானோ, அட போடா, அவனுக்கு எப்போ கோவம் தனிதோ அப்பமே வாணும் போது ஹீரானை பிடிச்சி இழுத்து பட்டுன்னு ஒரு கிஸ் அடிச்சிடறான். அப்ப ஹீரானோ, மழை பெய்து ஷோவான், இந்த டயத்துல ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி கோவப்பட்டு இருக்கன்ட்டு மேல அவங்க ரூமுக்கு போய் மலையில ஒரே ரொமான்ஸ் தான்.
அன்னைக்கு நைட்டு ஹீரானோட அம்மா பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூருக்கு போயிருக்கதால ஷோவான் அங்கேயே ஹீரான் கூட தங்கிடுறான். அப்ப அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரானோட உடம்பு கொதிக்குது. ஷோவானுக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. ஹே ஹீரான், என்னடி ஆச்சு இப்படி கொதிக்குது, வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம்ன்றான். ஆனா ஹீரானோ ஷோவான் இது மலையால வந்து ஜுரம்டா போயிடும்ட்டு சமாளிக்கிறாங்க. பட் ஆக்சுவலா இது ஹீரானுக்கு கேன்சர் இருக்கிறதால அப்பப்ப இப்படி அன்ஹெல்தி ஆயிடுவாங்க. அண்ட் இப்போ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஷோவான் கிட்ட ஹீரானுக்கு கேன்சர் இருக்குன்ற விஷயத்த சொல்லிட்டாருன்னா அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம்ன்றாங்க. ஆனா ஷோவானோ அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போகணும்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா அந்த டாக்டர் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்றாரு. ஹீரான் அந்த டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஏன்னா கண்டிப்பா அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தா ஹீரானுக்கு கேன்சர்ன்றது தெரிஞ்சிடும். சோ அதனால இந்த ஜுரம் போகிறதுக்கு மட்டும் ஏதாவது மெடிசன் கொடுங்கன்ட்டு அந்த மெடிசனை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாப்போம் எவ்வளவு நாளைக்கு தான் இதை அவங்க ஷோவான் கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்ட்டு. அண்ட் ஷோவான் கிட்ட இதை மறைச்சு என்ன பண்ண போறாங்கன்னு யோசிச்சா ஷோவான் ஒருவேளை அவங்களை சிம்பத்தியா பாத்துருவான்றதுக்காக தான் அதை சொல்லாம இருக்காங்க. சிம்பத்தி ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஷெல்ஃபிஷா இது தெரிஞ்சா எங்க இவன் நம்மளை விட்டு போயிடுவானுன்ற ஒரு பயமும் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வரும்போது ஹீரான் ஷோவான் கிட்ட எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ ஷோவான்ன்றாங்க. அதுக்கு ஷோவானோ வாய மூடு ஹீரான், என்ன தனியா விட்டுட்டு போலாம்ட்டு பாக்குறியா, நீ எங்க போனாலும் என்னையும் கூடவே கூட்டிட்டு போ, வாழ்வோ சாவோ இன்பமோ துன்பமோ எங்கனாலும் என்னையும் அழைச்சிட்டு போ. ஷோவான் நான் சீரியஸா கேட்டா நீ என்னடா பிஎல் சொல்லிட்டு இருக்க, அடியே நான் எவ்வளவு சீரியஸா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க, நீ பிஎல்ன்ற நீ கொஞ்ச நேரத்துக்கு எதையும் யோசிக்காம தூங்குன்ட்டு அவங்களை கட்டி பிடிச்சு தூங்க வச்சா ஹீரான் தூங்கிட்டே அப்படியே தூக்கத்திலேயே ஷோவான் கிட்ட என் கூடவே கடைசி வரைக்கும் இரு ஷோவான், என்னை எப்பயும் விட்டுறாத என்னன்றாங்க. ஷோவானுமே அழுதுட்டே உன்னை தனியா விடுறதுக்காகவா ஹீரான் நான் வந்திருக்கேன், எதுவும் யோசிக்காம சந்தோஷமா தூங்குடி, என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் உன் கூடவே தான் இருப்பேன் ஹீரான்ன்றான். ஹீரானோட அம்மா வெளியூருக்கு பிசினஸ் ட்ரிப்காக வந்த இடத்துல அன்னைக்கு நைட்டு ஆபீஸ்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் ஒரு ஹோட்டல் ஸ்டேக்கு போறாங்க. அங்க இவங்களுக்கும் ஜாங்குக்கும் பக்கத்து ரூம் புக் ஆயிருக்கு. ஹீரானோட அம்மாவோ ஜாங் கிட்ட ஒரு 2-3 நாளா சரியாவே பேசுறது இல்ல. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு அவன் மொத்தம் கொடுத்துட்டான் இல்லையா, அதனால 2 பேருமே எதுவுமே பேசிக்காம அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த ஹீரானும் ஷோவானும் நைட் எல்லாம் தூங்காம பேசிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரான் ஷோவான் கிட்ட என்ன ஷோவான் கீழேயே உட்காந்துருக்க, மேல வாடான்னு கூப்பிட்டா, செல்லமே நீ ஒழுங்கா தூங்கு செல்லமே, உனக்கு உடம்பு வேற சரியில்லை, நான் மேல வந்து அவனை தூங்க விட மாட்டேன், நீ பேசாம தூங்குடி அப்படின்னு சொல்லி பேசி அவங்கள தூங்க வச்சுட்டு ஷோவான் தூங்காம ஹீரானுக்காக கிச்சன்ல வந்து சுட ஸ்பெஷலா அவங்களுக்காக நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருக்கான். அழகா பொறுமையா மலைக்கு இதமா சுட சமைச்சிட்டு அவன் தனியாலாம் சாப்பிடாம ஹீரான் கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு நல்லா சமைச்சு வச்சுட்டு இங்க ஹீரானை வந்து பார்த்தா ஹீரான் இன்னும் டயர்ட்ல தூங்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப ஷோவான் ஹே செல்லமே சாப்பிட்டு தூங்குறியான்னு கேட்டா, பசிக்குதுதான் ஷோவான், ஆனா சாப்பாடு வேணாம், நீ இப்படியே கூடவே இருந்துட்டு ஏன் ஷோவான் எப்ப பார்த்தாலும் கீழேயே இருக்க, மேலவான்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இப்படியே பார்த்துட்டே தூங்கிடலாமன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரான் ஷோவான் கிட்ட உனக்கு ஒண்ணு தெரியுமா ஷோவான், என்னோட வீட்டுல எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் இந்த மாதிரி சந்தோஷமா தூங்குனதே இல்ல தெரியுமா, இவ்வளவு நாட்களா எங்கடா இருந்த, கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல, போடா சரி ஓகே இனிமே என்ன எங்கேயும் விட்டு போகாதுன்ட்டு கட்டி பிடிச்சி 2 பேரும் அங்க நிம்மதியா சந்தோஷமா தூங்கிட்டு இருக்காங்க. இங்க ஹோட்டல் ஸ்டேல ஜாங் கிட்ட பேசலாம்னு நினைச்ச ஹீரானோட அம்மா அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்து ஜாங்கோட கதவை தட்டினா அவன் கதவை திறக்கவே மாட்டேன்றான். என்னடான்னு பார்த்தா ஜாங் வெளியே லாண்ட்ரியில துணியை போட்டுட்டு வந்து நிக்கிறான் அவங்க முன்னாடி. சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்டா, ஐயோ இது உன் ரூமா, நான் ஏன் ரூம்னு நினைச்சு இங்க தெரியாம வந்துட்டேன்ட்டு பேசணும்னு நினைச்சு வந்தவங்க பேசாமலே திரும்பி அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாங் அவனோட ரூமுக்கு போகாம இவங்க ரூம் கதவாண்டு நின்று கதவை திறங்க, எனக்குமே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க ரெஸ்பாண்டே பண்ணாதனால அவங்க மொபைலுக்கு கால் பண்ணி ஏங்க இப்படி பண்றீங்க, கதவை திறங்க நேர்ல பேசணும்னு சொன்னா ஹீரானோட அம்மா அங்க உள்ள பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்ன என்னடா நினைச்ச நீ, ஏன் அன்னைக்கு அப்படி நடந்துகிட்ட, உன் கண்ணுக்கு நான் எப்படி தெரியுறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா ஜாங்க போட்டு திட்டி கத்தி அழுதுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்கிற ஜாங்கோ இங்க பாருங்க கோவத்துல வார்த்தையை விடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா நான் என்னத்தான் சொல்ல வரேன்ட்டு வந்து கேளுங்களேன்ட்டு இன்னும் கதவை தான் தட்டிட்டு இருக்கான். சரின்ட்டு இவங்களும் வந்து கதவை திறந்து என்னடா சொல்லணும் உனக்கு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு ஒன்னும் நான் இல்ல, ஏதாச்சும் சொல்லணும்னா அப்படியே சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பிடுன்றாங்க. ஜாங்கோ என்னங்க நீங்க, நான் என்னமோ உங்ககிட்ட தப்பான எண்ணத்துல அப்படி நடந்துகிட்ட மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்ட்டு. அன்னைக்கு ஆமா நான் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், பட் என் மனசுல தப்பான எண்ணம்லாம் ஒன்றும் கிடையாது, பட்டனு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்றான். அதை கேட்டோன்னே இவங்களோ பேச்சு மூச்சு இல்லாம செவுத்துல சாஞ்சு அள்ள ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு ஜாங் இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது, எதை பத்தியும் யோசிக்காம சும்மா இஷ்டத்துக்குன்னு இப்படி பேசிட்டு இருக்காதுன்றாங்க. அதுக்கு ஜாங் இங்க பாருங்க நான் எதையும் யோசிக்காமலாம் இப்படி பேசல, எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் பேசுறேன், என்ன பசங்க மட்டும் தான் ஈஸியா 2வது கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆவாங்களா, நான் உங்களை இந்த நேரத்துல கட்டாயப்படுத்தவும் விரும்பல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நாம ஒன்னா சந்தோஷமா வாழலாம்னு உங்க மனசுல தோணுச்சுன்னா அப்ப வாங்க, அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்குன்ட்டு சொல்லிட்டு போயிடுறான்.
ஷோவானோட எக்ஸ் தங்கச்சி அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு பார்த்தா அவங்க இன்னும் அங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஷோவான் வீட்டுல இருக்கிற பெயிண்டிங் எடுக்கிறதுக்குள்ள ஷோவானுக்கு தெரியாம திருடுறதுக்காகவே வந்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி ஷோவானுமே அன்னைக்கு வீட்டுல இல்ல. அப்போ ஷோவான் வீட்டுக்கு வெளியே வச்சிருக்க ஸ்பேர் கீயை எடுத்து வீட்டுக்குள்ள போலாம்ட்டு இந்த பொண்ணு நினைக்கிற சமயத்துல ஷோவானோட ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். யாருங்க நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா இந்த பொண்ணுக்கா ஒரு செகண்ட் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் ஷோவானோட சொந்தக்காரங்க தான்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அப்படியா சொந்தக்காரங்களா, சரி ஷோவான் எங்கன்னு கேட்டா அவர் வீட்டுல இல்ல போலன்னு இந்த பொண்ணு சொல்ல, ஓ அவன் அந்த ஃபிளவர் ஷோல இருந்து திரும்பி வரல போலன்ட்டு இவன் சொல்ல, அப்போ நான் இங்க வரதுக்கு முன்னாடி கீழே குஞ்சு என்ன பண்ணிருந்தீங்கன்னு கேட்டா எங்க பூனைக்கு தண்ணி வச்சங்கன்ட்டு சொல்லி சமாளிச்சிடுறா. சரி ஓகே அவனுக்கு கால் பண்ணி எப்ப வருவான்னு கேளுங்க, நான் கால் பண்ணா எடுக்கவே மாட்டேன்றான்னு சொன்னதால இந்த பொண்ணு ஷோவானுக்கு கால் பண்ற மாதிரி நடிச்சு அவர் வரதுக்கு லேட் ஆகுமா, சரி நான் கிளம்புறேன்ட்டு அவ கிளம்புற சமயத்துல இவன் அவங்கள நிப்பாட்டி ஷோவானோட சொந்தம்ன்றீங்க, எந்த வகையில சொந்தம், உங்க பேர் என்ன, உங்களை பத்திலாம் அவன் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லைன்னு கேட்டா சொல்லிக்கிற அளவு அவ்வளவு க்ளோஸான சொந்தம்லாம் இல்ல, என்னோட அக்காவை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஷோவானை பார்க்கலாம்ட்டு அவனோட வீட்டுக்கு வர ஹைரான் ஷோவான் இன்னும் அந்த ஃப்ளவர் ஷோல இருந்து வரலன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு கால் பண்ணி என்ன ஷோவான் எப்ப வருவ இவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்டா ஹைரான் இங்க நிறைய புது பிளான்ட் ஃபிளவர்ஸ் எல்லாம் வந்திருக்குடி, நான் தான் அதை செட்டப் பண்ணிட்டு வரணும், நீ என்ன பண்றேன்னு கேட்டா உன்னை பார்க்கலாம்ட்டு தாண்டா நான் அங்க வந்தேன்னு சொல்றாங்க. சரி ஓகே ஷோவான் நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, நான் உன்னோட ஃப்ரெண்ட் அந்த அண்ணாவை பார்த்து சாப்பிட்டு கிளம்புறேன்ட்டு இங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவரோ இன்னைக்கு ஷோவானோட எக்ஸோட தங்கச்சியும் அவனை தேடி வந்தாங்கமான்ட்டு சொல்லிடுறாரு. அவ இன்னும் இங்கதான் சுத்திட்டு இருக்காளா, ஊருக்கு போறதா சொன்னா, என்னமோ நான் அவ திரும்ப திரும்ப எங்க லைஃப்ல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா, என்னைக்கு என்கிட்ட செம்மையா வாங்கிக்க போறான்ட்டு தெரியலன்னு சொல்லி அவளை நினைச்சு எனக்கு பயங்கரமா தலைலாம் வலிக்குதுண்ணா, எனக்கு கொஞ்சம் சரக்கு ஊத்தி தாங்கன்னு கேக்குறாங்க. அதை கேக்குற ஒரு ஹீரான் நீ சரக்குலாம் அடிப்பியா, எனக்கு இது தெரியாது, நான் கம்பெனிக்கு யாரும் இல்லாம இப்பெல்லாம் தனியா வச்சுட்டு இருக்கேமா, முன்னவாச்சும் ஷோவான் கம்பெனி கொடுப்பான், நீ வந்ததுல இருந்து அவனும் குடிக்கிறத நிப்பாட்டிட்டான், இனிமே அப்பப்போ இங்க வா நாம சேர்ந்து அடிக்கலாம்னு சொன்னா ஹீரான் நீங்க வாங்க நான் உங்ககிட்ட நான் ஒரு சீக்ரெட் சொல்லணும்னு கூப்பிட்டு என் லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் நான் சரக்கே அடிக்கிறேன்றாங்க. அட ஹீரானே என்கிட்ட போய் சொல்லிட்டு இத்தனை ரவுண்டு குச்சினுக்கிறியா போனி, ஒழுங்கா ஷோவான் வீட்டுல போய் தூங்கிட்டு காலையில தெளிஞ்சோன்னா உன்னோட வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சா எங்க ஷோவானோட வீட்டுல அந்த பெயிண்டிங்கை திருடிட்டு போறதுக்காக அந்த பொண்ணு வந்திருக்கா. அப்ப ஹீரான் வர சத்தத்தை கேட்டு திரும்பவும் அந்த பெயிண்டிங் அங்க வச்சுட்டு திரும்பி ஓடி போயிடலாம்னு நினைக்கிற சமயத்துல வகையா ஹீரான் கிட்ட மாட்டிக்கிறா. ஷோவான் இல்லாத சமயத்துல இந்த டைம்ல நீ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க, எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியான்னு கத்தி அங்கேயே ஸ்பாட்லயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க.